ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சாய்ராம். அன்பார்ந்த தீபம் சேனல் நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் பாபா மாமியான இந்த ரமா சுப்பிரமணியத்தின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் தான்? ஏன் வியாழக்கிழமை பாபாவை வணங்குகிறோம்? முக்கியமாக நிறைய கோவில்களில் பார்த்தோம்னா வியாழக்கிழமை பாபாவனுடைய ஆலயங்கள் நிரம்பி வழியும். பாக்கி நாட்களை தவிர வியாழக்கிழமை அவ்வளவு கூட்டம் இருக்கும். இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏன்? பாபா தன்னுடைய வாயால் வியாழக்கிழமை ஆரத்தியின் பொழுது என்னை மனதார நினைவு கூர்பவன், ஆத்மார்த்தமாக என்னை நினைத்து கொண்டவன், அவனுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதியை அளித்துள்ளார். அதற்கு பிறகு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, வியாழன் என்பது குருவாரம். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வோம். ஆக அந்த குருவாரத்தில் குருவை வழிபடுவது என்பது, தரிசனம் செய்வது என்பது மிக மிக விசேஷமான சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் சில வரலாற்று சிறப்புமிக்க புராதான புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கு. ஏன் அது மிகவும் ரொம்ப புராதானதுமான பெருமை மிக்கதாக சிறப்பு மிக்கதாக ஏன் பாராட்டப்படுகிறது? காசி முதலிய புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கிறது, ராமேஸ்வரம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்கள். என்ன காரணம் என்றால், அதாவது அதனுடைய தொன்மையும் அதில் இருந்த அந்த சக்தி, அந்த ஒரு ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தெய்வங்களும், எல்லா இடங்களிலும் தெய்வம் இருக்கிறது. பிரபஞ்ச சக்தி முழுவதுமே தெய்வங்களும் மகான்களும் நிறைந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில், இப்போ ஷிரடி வந்தால் உங்களுடைய துன்பம் விலகுங்கிறார் பாபா. அப்போ ஷிரடியில் மட்டும்தான் பாபா இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும். கிடையாது. நான் இருக்கும் இடம் எல்லாமே ஷிரடி தான் அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதுமே நான் இருக்கேங்கிறார். நான் வருவதற்கு கதவோ ஜன்னலோ எதுவுமே தேவையில்லைங்கிறார் பாபா. அப்போ எல்லா இடங்களிலும் இந்த மகான்கள், சித்த புருஷர்கள் சூக்ஷ்ம சரீரத்தில் நீக்கமர நிறைந்திருப்பார்கள். அதுதான் உண்மை. ஆக இந்த வியாழக்கிழமை குருவாரத்தில் பாபாவை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. பாக்கி எல்லா நாட்களும் எல்லா சமயங்களும் நம்முடைய குருமார்களை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் நம்மை அழிவிலிருந்து காப்பாற்ற குருமார்கள் மட்டுமே உதவுவார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் குரு பரம்பரையை நாம் தரிசிக்க வேண்டும். குரு பரம்பரையை நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும். தொடர்ந்து குருமார்களை நாம் போற்றி ஆதரிக்க வேண்டும், வணங்க வேண்டும். இதெல்லாம் சொன்னது இதுக்காகத்தான். ஜெய் சாய்ராம்.